சார் நண்பர்களே என்னென்னாச்சுன்னா இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா சென்னையில் வந்து என்ன அன்னை சிவகாமி நகர் பர்மா நகரில் நிற்க பார்த்துருங்க. என்னென்னா அன்னை சிவகாமி நகர் பார்த்துருங்க. இந்த அம்மா வந்து பர்மானந்த அம்மா என்ன சாமி பார்த்துருங்க. இப்போ இந்த கோயிலை பாருங்கள், அது கீழே இறக்கி பேர் காட்டுங்க. இந்த கோயிலுக்கு வந்தேன், நம்ம நண்பர்கள்லாம் பார்த்தாங்க, பார்த்து ஒரு சின்ன வீடியோ போட்டுங்க நண்பர்களே. நான் சாமி கோயில் பார்க்க வந்தேன் பாருங்கள். இந்த கோயிலை பாருங்கள், இது ஃபேமஸான கோயில் பார்த்துருங்க. அங்கால் வருஷமாக நாங்கள் இங்கே தான் வாழ்கிறோம். சொல்லுங்கள். 50 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். அப்படியானே? சரி சரி. இங்கே பர்மாலேருந்து வந்தீங்க நீங்கள்? எல்லாம் பர்மாலேருந்து அப்படியா? சரி 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 சரி. ராஜகோபுரத்தை அப்படியே காட்டுங்க. காட்டுறேன். இதில் ராஜகோபுரத்து நாயகன் வந்து தமிழரசன் என்ற தம்பி அவர்கள். அவரை வந்து நீங்கள் வந்து உயர்த்தி சொல்லுங்கள். இந்த ராஜகோபுரம் கெட்டவங்க என்ன கட்டின ஒரு பேர் தம்பியா என்ற தமிழரசன் என்ற தமிழரசன் தம்பியா என்ன தமிழரசன் அவங்க தான் இந்த கோபுரத்தை கட்டிருக்காங்க, ராஜகோபுரம் கட்டிருக்காங்க பாருங்க. சரி 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 கண்டிப்பா. இந்த சிலையெல்லாம் அதான் காட்டினாங்க. சிலையெல்லாம் அப்படியே காட்டுங்க. காட்டுறேன். இந்த சிலையெல்லாம் நண்பர்களே இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா, நான் வந்து அன்னை சிவகாமி நகரில் வந்திருக்கேன் பாருங்க. இங்கே பர்மாவிலேருந்து வந்த சாமி பார்த்துருங்க. சாமி பேர் வந்து பாருங்கள், நீங்களே பார்த்துருங்க. ஸ்ரீ பீலிகான் முனீஸ்வரர் அங்காள பரமேஸ்வரி. ஸ்ரீ பீலிகான் முனீஸ்வரர் அங்காள பரமேஸ்வரி. இது பர்மாவில் இருக்க கோயில். இது பர்மாவில் கோயில் என்ன. இங்கே வந்து என்னச்சுன்னா, இங்கே வந்து பர்மாவில் வந்து மக்கள் பார்த்துருங்க. இங்கே அவ்வளோருமே இங்கே இருக்காங்க பார்த்துருங்க. என்னை பார்க்குன்ட்டு அவங்க அவ்வளோருமே என் தீவிர ஃபேனாக பார்த்துருங்க. என்னை பார்க்க வந்துட்டாங்க. இந்த கோயிலை காமிக்க பாருங்கள். இந்த ராஜகோபுரம் அப்புறம் கோயிலை பாருங்கள், சாமியை பாருங்கள். இதான் அந்த பெரிய அந்த மின் மோப்பில் சாமி இருக்குது. ஆஞ்சநேயர் பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது. இது உள்ள கோயில் உள்ளே போகிறோம் பார்த்துருங்க. இப்போ போய் காமிக்க பாருங்கள். இதை பாருங்கள், இந்த கோயிலுக்குள்ளே பெரிய அருவா இருக்குதுன்னு பாருங்கள். அப்பா எவ்வளோ பெரிய அருவா. குதிரை, அதுக்கப்புறம் சாமி சிலைகள், நவக்கிரகங்கள். கோயிலை சுற்றி பாருங்கள். அவ்வளோ வந்து இங்கே பர்மாவில் வாழும் மக்கள், அவ்வளோ தமிழர்கள் இங்கே வந்து அவங்க வந்து கோயில் கட்டி இங்கே இருக்காங்க. கோயிலை பாருங்கள், பெரிய கோயில். அங்காள பரமேஸ்வரி கோயில் சாமி உள்ளே இருக்குது. இது முனீஸ்வரர் சாமிண்ணா. இது முனீஸ்வரர் என்ன முனீஸ்வரர். அதுக்கடுத்தப்ப அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது. நாங்கள் எல்லாம் பார்க்க வந்தோம் கோயிலை. கோயிலுடைய மண்டபங்களும் எல்லாம் பார்க்க வந்தோம். எல்லாம் நிற்காங்க. கோயில் சாமி. இது கொடிமரம் எல்லாம் பர்மாவில் இருந்தது. எல்லாம் பர்மாவில் இருந்ததுன்னு. சரி 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 சரி. இதுக்கு தான் காட்டுறோம். இல்லை அது காமிச்சு விட்றாங்க. நம்மளோட பர்மா ஐட்டத்தை காமிச்சு விட்றாங்க. எப்படி லேத்தோ எப்படி பண்ணுறாங்க போட்டேன். நண்பர்களே என்னச்சுன்னா, நான் இப்போ வடச்சென்னை அன்னை சிவகாமி நகருக்கு வந்துருக்க. அங்கே என்னென்னாச்சுன்னா, பர்மா தமிழர்கள் வந்து சாப்பிடுவாங்க, லேத்தோன்னு சொல்லுவாங்க. அந்த லேத்தோ செய்யறது எப்படின்னு பாருங்க, என்ன செய்யறாங்க பாருங்க. அதில் பார்க்கறதுக்கு வந்தேன். அது டேஸ்ட் எப்படின்னு தெரியல. இப்போ சாப்பிட்டு சொல்றேன் பாருங்க. இப்போ அண்ணன் சொன்னாங்க, நம்ம அண்ணன் சொன்னாங்க, அவங்களாம் என் தீவிர ஃபேனா. இதை பார்த்தேன், எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன். கிராமமா வந்திருக்கு. அங்காள பரமேஸ்வரி பர்மா அங்காள பரமேஸ்வரி சாமி பார்த்தா ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அதனால பார்த்துட்டு இப்போ வேத்தோ செய்யற பார்க்க வந்திருக்கேன். பார்த்து வீடியோ போகிறோம் பாருங்க. ஒரு பிளேல போடுங்க. செய்யறாங்க பாருங்க. லேத்தோன்னு செஞ்சு இந்த மாதிரி சூட் பண்ணி இது பண்ணுவாங்களாம். அது வந்து அவிக்கிறது. அப்படியா? இது கறிதான். என்ன சூடு பண்ணி சிக்கன் எறா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யறாங்க. எது தேவையோ போட்டு கொடுப்பீங்க. சூடு பண்ணி கொடுப்பீங்க. நம்மள்ட்ட பேட்டி எடுக்கிறீங்களா? இது மாதிரி வந்து வெளியூர்ல இருந்து நம்ம வந்து கிராம இணையதளம் பேசுறேன். ஆனா வந்து நம்ம சகோதரர் வந்திருக்காரு. அவருக்கு வந்து ஊரை பொறுத்தவரை பர்மா தமிழர்கள் சார்பாக பர்மா தமிழர் சார்பாக அண்ணன் வந்திருக்காரு. அவருக்கு வந்து எங்க ஊர் சார்பாக
அவருக்கு வந்து ஒரு சில நன்றிகளை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அவர் வந்தார், இந்த ஃபுட் ஐட்டத்தை பார்த்தாரு, ரொம்ப பிரமாணமாக இருக்குன்னு சொன்னார். அவருக்காண்டி நம்ம பர்மா தமிழரே அவர் பின்னால் நிற்குது. ஆனால் இன்னும் அவர் வந்து முன்னேறி வர்றதுக்காண்ட எங்கள் பர்மா தமிழர் சார்பாக அவருக்கு வந்து நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, அடுத்து இந்த வர திருவிழாவில் வந்து முக்கியமாக அவர் நிச்சயமாக இங்கே வருவார், சீஃப் கெஸ்டாக வருவார். அதுக்கு வந்து இணையத்தலைவர் சார்பாகவும் ஒவ்வொரு கிராமத்தின் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று என்னன்னா, அவர் எங்களை சொல்லாமல் வந்தனால அவருக்கு வந்து ஒரு சில மரியாதைப்பட்டு கம்மியாக இருக்கும். அதை ஒரு நிமிஷம் இங்க வந்ததுக்கு ரொம்ப மரியாதை. பாருங்க, ஏகப்படும் வந்தாங்க. என்ன எனக்கு அவ்வளவு ஆதரவு இருக்கு. அண்ணாச்சி வந்தாங்க. அண்ணாச்சி வந்து அதே மாதிரி பர்மா நகர் தலைவர் பாத்துருங்க. அண்ணாச்சி வந்தாங்க, பார்க்க வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி அருண், ஒரு சில அருண் நம்ம தம்பிங்க எல்லாம் வந்தாங்க. ஆனா யார் பேரும் சொல்றதுக்கு ஒரு சில நேரத்துல அருண் வாப்பா பேரு கொடுப்பா, சதீஷ், அருண், மத்த எல்லாம் சுரேஷ், வினோத் சார்பாக எல்லாம் வந்திருக்காரு அண்ணன். ஆனா அண்ணனுக்கு என்னைக்குமே இந்த அன்னை சிவம் நகர்ல நம்மளுடைய பங்காளிக்கு என்னைக்குமே இங்க மரியாதை இருக்கும். அது பக்கபலமா இந்த கிராமம் பக்கபலமா இருக்கும். அண்ணே அண்ணே நிகழ்ச்சி தமிழ் சாப்பிட வேந்தோ பார்த்துங்க. வேந்தோ சாப்பிட சூப்பரா இருக்கு. சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. சாப்பிட டேஸ்டா இருக்கு. சேல சேல உனையும் கூப்பிடுறப்பா. என்ன பர்மா தமிழ் சாப்பிட லேட்டோ பாத்துருங்க. சூப்பரா இருக்கு. செய்யறத பார்த்தேன், வித்தியாசமா இருக்கு. இது வரைக்கும் பார்த்தது அண்ணன் சொன்னாங்க. உடனே அண்ணன் வந்துட்டேன், வந்து சாப்பிட்டு பார்க்க பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. தம்பி கண்டிப்பா 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 இந்த பர்மா நகரை வச்சனால இந்த பர்மா நகர் யாவதுனாலும் வரலாறு ஒண்ணு இருக்கு. ஆனா இவர் பிற்காலத்துல ஒரு பெரிய லெவலுக்கு வருவாரு. அது அன்னை சிவாம் நகருடைய உண்மையிலே முக்கியமான அங்க ஆலேஸ்வரி பூமியை வச்சா ஒரு பெரிய லெவலுக்கு நிச்சயமா வருவீங்க. சார் நம்மளே இப்போ எங்கேச்சுன்னா, நான் வந்து சென்னை வட சென்னைக்கு வந்த வந்துருங்க. எந்த ஒரு எர்ணாவூருக்கு வந்த வந்துருங்க. நம்ம அண்ணன் பார்த்தாங்க. அண்ணன் வந்து அருண் சுரேஷ் என்ன பார்த்துட்டு நேராக அவங்க ஊர் கூட்டிட்டாங்க. ஊர் என்ன பர்மா நகருக்கு கூட்டிட்டாங்க. அங்கே போய் அங்கே சில சாப்பாடுலாம் வாங்கியிருந்தாங்க. அது என்ன பண்ணது லேத்தோ அந்த பர்மா தமிழ் சாப்பாடு லேத்தோ வாங்கியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே நான் ஆனந்தமியெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் கூட சின்ன வீடியோ பண்ண ரைட்டு.